வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் அவல் வடை செய்ய போகிறோம். அதுக்கு நான் ரெட் அவல் எடுத்திருக்கேன். அந்த அவல் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், வெங்காயம் எடுத்திருக்கேன் சின்ன பொடி பொடியாக நறுக்கி, கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வடைக்கு சேர்த்துக்கிறதுக்கு சோம்பு கொஞ்சம், பெருங்காயத்தூள் கொஞ்சமாக, வேர்க்கடலை கொஞ்சம், உப்பு, தேவையான அளவு மிளகாய் பொடி எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இப்போ இந்த ரெட் அவல் எடுத்து நம்ம நனைய போடுவோம். இது சன்ன அவலாக இருக்கிறதுனால சீக்கிரம் ஊறி வந்துடும். நான் இதை இப்போ ஊற போட்டுடுறேன். அவல் ஒரு நிமிஷம் ஊறி வரட்டும். நம்ம அதுக்குள்ளே மற்ற பொருளெல்லாம் ரெடி பண்ணிவிடுவோம். வடைக்கு தேவையான அளவுக்கு இந்த பொட்டுக்கடலை இருக்குது இல்லைங்களா, அதில் ஒரு 3/4 மேலே நம்ம போட்டுட்டு கொஞ்சம் பொட்டுக்கடலையை மட்டும் நிறுத்தி வச்சுக்கலாம். இது வடையில் போட்டு பிசைஞ்சு முத்து முத்தாக வரும். இதை மட்டும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், வடைக்கு தேவையான மாதிரி நம்ம பொட்டுக்கடலை மாவை அரைச்சிட்டு வந்துட்டோம். அது சூடாகிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம மாவை பிசைஞ்சிருவோம். நம்ம எடுத்துகிட்டு வந்த அவலை நல்லா தண்ணி ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. பாருங்கள், இப்போது இதில் தேவையான அளவு பொட்டுக்கடலை மாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வடைக்கு தேவையான சோம்பு, உப்பு, மிளகாத்தூள், பெருங்காயம், கொஞ்சம் வேர்க்கடலையும் போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பொட்டுக்கடலையும் கலந்துக்கலாம். மீதி வடைக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுருவோம். நல்லா கையில் அழுத்தம் கொடுத்து பிசைவோம். உங்களுக்கு அப்போ தான் அந்த வடை அவலில் இருக்கக்கூடிய ஈரத்தை பொட்டுக்கடலை மாவு உறிஞ்சி எடுக்கும். இதுக்கு நம்ம எப்போவுமே வடை செய்யணுன்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. பருப்பு ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1 hour 1/2 hour மினிமம் ஊற வச்சு போடணும். இது பார்த்திங்கன்னா இமீடியட்டாக ஒரு 5 நிமிஷத்தில் வெங்காயம்லாம் கட் பண்ணிட்டால் முடிஞ்சது, உடனே வடை ரெடி ஆகிடும். உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இது போதுமாக இருக்குது. பாருங்கள், நல்லா வடை மாவு பக்குவத்துக்கு இந்த மாதிரி பொறுமையாக பசைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு ஈரமாக இருந்தது, ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பொட்டுக்கடலை மாவு போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் கையில் கொஞ்சம் தண்ணியை நனைச்சிட்டு கொஞ்சமாக இப்படி கிள்ளி இப்படி உருட்டி பார்த்தீங்கன்னா நம்ம வடைக்கெல்லாம் எடுப்போம் இல்லைங்களா, அந்த பக்குவத்துக்கு வந்தால் நல்ல பதத்துக்கு இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கேற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு காரெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம முதல்ல உருட்டி வச்சுருவோம். இப்படி வேகமாக கொஞ்சம் உருட்டி மட்டும் வச்சிட்டோன்னா வடை போட்டு பொரித்து எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். அதுங்களும் நம்மளுடைய எண்ணெயும் நல்லா காஞ்சிட்டு வருது. டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் நம்மளால் ஈஸியாக வடை மாவு ரெடி பண்ண முடிஞ்சிருச்சு. இல்லை நம்ம வடைப்பருப்பு வாங்கிட்டு அல்லது கடலைப்பருப்பு வாங்கி ஊற வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி, அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக தெரியும். பாருங்கள், சட்டுன்னு நம்ம கலந்துட்டோம். எண்ணெயும் கொஞ்சம் சூடாகிடுச்சு. கொஞ்சமாக கிள்ளி எடுத்து போட்டு பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஸ்டவ் நல்லா ஃபுல்லில் இருக்குது. வடை போட்ட உடனே சிம்முக்கு மாற்றிடுங்க, அப்போ தான் நல்லா வேகும். கையை கொஞ்சோண்டு உள்ளங்கையில் கொஞ்சமாக ஈரம் பண்ணிக்கிட்டு போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இது போல் ஒவ்வொன்றும் மெதுவாக போட்டுடலாம். ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் கழித்து மெதுவாக கலந்து விடுங்க. முன்னாடி போட்ட வடையை மட்டும் மெதுவாக திருப்பி விடுங்க. இந்த உள்ளுக்குள்ளே போட்டிருக்க அந்த வேர்க்கடலை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. நல்லா 2 பக்கமும் செவக்க வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா 2 பக்கமும் செவந்துருச்சு.
எண்ணெயோட சலசலப்பு முன்ன இருந்த மாதிரி இல்லாமல் அடங்கியிருக்கு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம எடுத்துருவோம். நல்லா கொஞ்சம் எண்ணெயை மட்டும் வடிய விட்டுட்டு, ரொம்ப இது எண்ணெயும் குடிக்காது இந்த வடை. பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் கிறிஸ்பான அவல் வடை ரெடி. இது போல் எண்ணெயில் இருக்கிறதையும் கொஞ்சம் இதை உதிர்ந்ததெல்லாம் எடுத்துட்டோன்னா தீஞ்சு வராமல் நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம அவல் வடை எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா கிறிஸ்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். இது நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது எனக்கு உங்களுடைய முழு ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.